தொடர்ந்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் துறையூர் திருமயம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை சந்தித்து ஒன் டு ஒன் ஆலோசனை நடத்தி வருகிறார். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்களை வழங்கலாம். உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒவ்வொரு தொகுதியாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த தொகுதியின் நிர்வாகிகளை சந்தித்து ஒன் டு ஒன் ஆலோசனையில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் இன்றைய தினம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் துறையூர் மற்றும் திருமயம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை சந்தித்து ஒன் டு ஒன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி இந்த உடன்பிறப்பே வா என்ற ஒரு செயல் முன்னெடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மொத்தம் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் அந்த தொகுதியின் நிர்வாகிகளை சந்தித்து ஒன் டு ஒன் ஆலோசனை நடத்தி அங்குள்ள குறைகளை கேட்டறிந்து சாதனைகளை மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்று பல்வேறு விஷயங்களில் அவர் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் இன்றைய தினம் துறையூர் மற்றும் திருமயம் தொகுதிகளில் ஒன் டு ஒன் ஆலோசனை நடத்தி வருகிறார். விவரங்களோடு இணைகிறார் பாரிகார்த்திக். நீங்கள் தொடரலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அறிவாலயத்தில் ஒன் டு ஒன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் பணிக்கான திமுக தன்னுடைய பணிகளை முன்கூட்டியே துவங்கியிருக்கும் நிலையில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த தொகுதிகள் 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது குறைந்த வாக்கு பெற்ற தொகுதிகள் முதற்கட்டமாக ஒரு 100 தொகுதிகளை அழைத்து அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சென்று தனித்தனியே மண்டல பொறுப்பாளர், மாவட்ட செயலர் முதற்கொண்டு பகுதி மற்றும் ஒன்றிய கழக செயலரை முதலமைச்சர்கள் ஒரு தொகுதிக்கு 10 முதல் 20 பேர் வரை சந்திக்கிறார். குறிப்பாக ஒவ்வொருத்தருடன் தனித்தனியாக இந்த சந்திப்பின் போது அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே போல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனைகளை உடனடியாக செய்து வருகின்ற தேர்தலில் 200 தொகுதி இலக்கு என்ற அடிப்படையில் உடனடியாக பயணிக்க வேண்டும் என்றும் அரசனுடைய சாதனை திட்டங்களை தொடர்ச்சி மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலும் பல்வேறு அறிவித்தல்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த தினம் துறையூர் மற்றும் திருமயம் என 2 தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் சந்தித்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.